வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு பேச தொடங்குகிறேன். KV மகாதேவன் அவர்களுடைய இசை, TM சௌந்தரராஜனும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடிய பாட்டு. வாழ்வெல்லாம் பாட்டுல இந்த பாட்டு. சூலமங்கலம் ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லும்போது ஒரு தகவல், எங்க அம்மாவுடைய உறவினர் தான் சூலமங்கலம் சகோதரிகள். ஆனால் நான் பார்த்ததில்லை. அப்பவே அவங்க இறந்துட்டாங்க, பார்க்க முடியல. அப்படியே சிவாஜி அவர்கள், சௌகார் ஜானகி, SV ரங்காராவ் அவர்களுடைய நடிப்பில் வந்த படிக்காத மேதை அப்படிங்கிற படம், KS கோபாலகிருஷ்ணன் கதைவசனம், பீம்சிங் அவர்களுடைய படம். ஒரு பாட்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறதும் முக்கியம். அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி அங்கே பாட்டுக்கு இருக்குனாக்கா அது ஏதோ ஒரு வகையில் பயன்படுதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், எப்பயோ 50 வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்த படிக்காத மேதை படத்துல என்னென்ன செஞ்சிருக்காரு பீம்சிங் அப்படிங்கிறத இந்த பாட்டிலையும் பார்க்கலாம். இந்த பாட்டையே வாழ்வெல்லாம் பாட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த பாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னாக்க சிவாஜியும் சௌகார் ஜானகியும் பாடுவாங்க. அங்க குழந்தைங்களும் இருப்பாங்க. அந்த குழந்தைங்க அங்க இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு உண்டான பொம்மையும் இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த குதிரை இப்படி சாஞ்சாடுன்னு குதிரை இருக்கும்ல, அந்த குதிரையும் இருக்கும். இப்ப அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டும் பாடணும் இல்லையா? அந்த பசங்களை வச்சுக்கிட்டும் பாடணும். படத்தினுடைய கதையையும் அந்த இடத்துல சொல்லணும். அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கிற அந்த கதையினுடைய அந்த சூழலினுடைய பெயின், SV ரங்காராவுக்கு பெயின், சௌகார் ஜானகிக்கு பெயின், சிவாஜிக்கு பெயின், அந்த பெயினையும் அந்த பாட்டுக்குள்ளார கொண்டு வரணும். யார் கொண்டு வருவா? கவியரசு கண்ணதாசனை தவிர வேற யார் இருக்கா? அவர் தான் கொண்டு வந்திருப்பார். அப்ப இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது இந்த பாட்டை தயவு செய்து நீங்க ஒரு தடவை பாருங்க. பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த பாடலுடைய அந்த சூழல் அதை எப்படியெல்லாம் படமாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல இன்னொரு சவாலான விஷயத்தையும் சொல்றேன். இந்த பாடலுக்கு சிவாஜி அளவுக்கு வேற யாராவது சிறந்த முறையில் நடிச்சிட்டாக்க நான் தாடியவே எடுத்துக்கிறேன். அவரை தவிர இந்த கேரக்டரை இந்த காட்சியில யாருமே பண்ண முடியாதுங்க. அப்படி பண்ணியிருப்பாரு மனுஷன். இந்த பாட்டில் KV மகாதேவன் அவர்களுடைய இசை ஒரு தாலாட்டு. குழந்தைங்களை வச்சிருக்காங்க இல்லையா, தாலாட்டு. மன அமைதிக்கு யாருக்கா இருந்தாலுமே ஒரு தாலாட்டு தேவையா இருக்கு இல்லையா? சரி, நிம்மதியா தூங்குங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படின்னு எனக்கே யாராவது சொல்லணும். இந்த வயசுல இருக்கிற உங்களுக்கே கூட யாராவது சொல்லணும், சரிப்பா நிம்மதியா தூங்குங்க, ஒரு தாலாட்டு இல்லையா? SV ரங்காராவுக்கு ஒரு தாலாட்டு. நிம்மதி இல்லை அந்த பெரியவருக்கு. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா அப்படின்னு சௌகார் ஜானகி முள்ள திடீர்னு பாட ஆரம்பிப்பாங்க. உடனே இவர் TMS, அதாவது சிவாஜி சார் அப்படின்னு, ஓ பாடுறியா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி அப்படின்னு வந்த உடனே அப்படி கையை அசைப்பார் சிவாஜி சௌகார் ஜானகிட்ட. ஏன்னா இவர் பாட போறாராம். ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை, ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை, அந்த 9லே ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. குழந்தையும் கையில் வச்சுக்கிட்டு இந்த பாட்டையும் அப்படியே பாடுவார். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, சிவாஜி மனுஷன் கொன்னுடுவாருங்க தலைவர். ஆமா, குழந்தையில வச்சிருப்பாங்க அந்த பாட்டு. அப்ப அவரு படிச்சிருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தார். வார்த்தையில பாருங்க, படிச்சிருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான், ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான், ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான்,
பிடிச்ச முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான். பிடிச்ச முயல் அத்தனைக்கும் 3 கால் என்றான். ஒருவன் பொண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான். அப்படி சொல்லும்போது அப்படி குனிவார் சௌகார் ஜானிகிட்ட. அப்படி சௌகார் ஜானிக்கு பதறி போயிருப்பாங்க. உடனே அவரு, நான் அப்படி இல்லை, அங்க அவங்க தான் அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை அவர் ஜாடையிலேயே காப்பார். நான் ராஜா மாதிரி நானு அப்படின்னு ஜாடையிலே இதெல்லாம் நடக்கும். ஒருவன் பொண்டாட்டியின் கால்களுக்கு காவல் இருந்தான், காவல் இருந்தான். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. அப்படியே உட்காந்துருவாரா. இதுக்கு முன்னாடியே அந்த குதிரை பொம்மை இருக்கா, அந்த குதிரை பொம்மையில சிவாஜி சார் உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தைய தலைக்கு மேல தோல்ல வச்சுக்கிட்டு ஆடி ஆடுவார். ப்ராப்பர்ட்டிக்கு அங்க வேல்யூ கொடுத்துட்டார டைரக்டரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு சோஃபால உட்காருவார். அப்ப பாடுவார், என்ன வரி, பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார். கண் கலங்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவர் நாய் மாதிரி அந்த வீட்டில் வளர்ந்துட்டு இருக்காரு. பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார், அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தார். பிள்ளை பெற்ற ராஜா ஒரு நாயை வளர்த்தார், அதை பிள்ளைக்கு மேல் கண்களை போல் காத்து வளர்த்தார். உடனே மனைவி சௌகார் ஜானி, உண்மை அன்பு சேவை என்ற 3ம் கொடுத்தார். உண்மை அன்பு சேவை என்ற 3ம் கொடுத்தார். அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தார். அதன் உள்ளத்திலே வீடு கட்டி தானும் இருந்தார். தானும் இருந்தார். ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. அடுத்தாப்புல எழுந்து போயிடுவாரு. தாங்க முடியாது சிவாஜி சாருக்கு. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணை இல்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றி உள்ள உயிர்களெல்லாம் நாய்கள் தானடா, நன்றி உள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா. நன்றி உள்ள உயிர்களெல்லாம் பிள்ளைதானடா. தம்பி, நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா. நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா. தம்பி, நாய்கள் மேலடா. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. சிவாஜியோட நடிப்பு. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை. அந்த 9 பிள்ளைய எப்படி வரும்னாக்க, சிவாஜி 5 விரலை காட்டுவாரு, சௌகார் ஜானகி 4 விரலை காமிப்பாங்க. ஒரே ஒரு ராணி பெற்றாள் 9 பிள்ளை. 2 பேரும் கை வச்சிருப்பாங்க. அந்த 9லே ஒன்று கூட உருப்படி இல்லை, உருப்படி இல்லை. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. அப்படியே சைலண்டா போகும். ஆனா நம்ம மனசை தான் இதை அழ வச்சு. வாழ்வெல்லாம் பாட்டுல இந்த பாட்டை சொல்லலைனாக்க எப்படி? இந்த பாட்டை கேட்டு பாருங்க, அழுதுருவோம். சிவாஜியோட நடிப்பை பாருங்க, கலைஞ்சிடும்.